நிச்சயதார்த்தம் கூட முடிஞ்சு போச்சு. ஊரு உறவுன்னு அத்தனை பேரையும் மண்டபத்துக்கு வர வச்சதுக்கு அப்புறம் இப்ப கல்யாணம் நிக்க போகுது. உங்க அப்பாவும் பாட்டியும் நான் ஒண்ணுக்குமே லாய்க்கு இல்லாதவன்னு சொல்றது உண்மையாக போகுது இல்ல. புருஷனாலே எனக்கு அவமானம் தான், இப்ப பிள்ளையாலே அவமானம் தான். இனிமே வாழ்க்கை முழுக்க நான் லாய்க்கு இல்லாதவன்னு இதை வச்சே உங்க அப்பாவும் பாட்டியும் பேசிக்கிட்டே இருக்க போறாங்க. என்ன செய்ய, நான் வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி. இனிமே இந்த கல்யாணம் நடக்காது. என்ன செய்ய முடியும்? காவேரி கிட்ட நான் வாக்கு கொடுத்துட்டேன், கண்மணிக்கும் வாக்கு கொடுத்துட்டேன். 2 பேரோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கறது தவிர என்னால என்ன செய்ய முடியும்? மண்டபம் வரைக்கும் வந்து கல்யாணம் நின்னு போனா பொண்ணு பெத்தவங்களோட மனசு என்ன பாடுபடும் உனக்கு தெரியாது. அத பத்தி உனக்கு கவலையும் இல்ல. நான் அவங்க கால்ல விழுந்து கதறினாலும் அவங்க படுற வேதனையை எந்த விதத்தாலையும் சரி பண்ண முடியாது. நான் ஒண்ணும் சொல்லல, போய் கல்யாணத்தை நிறுத்து, எல்லாரையும் மண்டபத்தை விட்டு அமிச்சிரு. என்ன ஒரே ஒரு ஆறுதல், ஆளி எட்டிட்டு நீ அந்த கண்மணியை வெறுக்கல, அதுக்கு முன்னாடியே அவமானப்படுத்திட்ட. இல்லன்னா என்ன மாதிரியே கண்மணியும் வாழ்க்கை முழுசும் சித்திரவதையை அனுபவிச்சிருக்க. அந்த ஒரு விதத்துல உனக்கு ரொம்ப நன்றி தம்பி. உங்க அப்பா உன் முன்னாடி என்ன அடிக்க கை ஓங்கினாரு. குட்டி பையனா இருந்த நீ அப்பாவை முறைச்சு எதிர்த்து நின்ன. அந்த நிமிஷம் பாடா, வாழ்க்கை பூரா என்ன அவமானப்படுத்தாம காப்பாத்துறதுக்கு எனக்கு ஒரு மகன் இருக்கான்னு நான் நம்பினேன். அந்த நம்பிக்கை பொய்ன்னு நீ இப்ப நிரூபிச்சிட்ட. அம்மா அம்மான்னு சொன்னாலும் நீ அப்பா பையன் தானே நிரூபிச்சிட்ட. நீ நல்லா இரு, எனக்கு அது போதும். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்கலன்னு வை, என் மேல சத்தியமா சொல்றேன், இனி உன்னோட வாழ்நாள் முழுக்க என்ன ஒரு நாளும் அம்மான்னு கூப்பிடவே கூடாது.